ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செஸ்வான் வெஜ் மஷ்ரூம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம், 400 கிராம் மஷ்ரூமை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கெட்சப், எனி கெட்சப் எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் நம்ம செஸ்வான் சாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் தண்ணியில் வேக வச்சு அரைச்சி எண்ணெயில் கொதிக்க வச்சு அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பேனை ஹீட் பண்ணி பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கார்லிக் அண்ட் ஜிஞ்சரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது வெங்காயமும் கேப்சிகமும் சீக்கிரமாக வேகும். நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த 2 ஸ்பூன் உப்பு வந்து நான் காய்கறிக்கும் மஷ்ரூமுக்கும் ரைஸுக்குமே சேர்த்து அளவு சொல்கிறேன். நம்ம வந்து ரைஸ் சேர்த்தோன்னா கொஞ்சம் அளவு மாறும். ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள், உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் அண்டு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபைன் சாப்டு தான். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாகவும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படி நான் ஒரு தடவை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா வெந்துடட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து தனியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் தனியாக அங்கிட்டு வேகட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம இங்கே வந்து மஷ்ரூமை வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கிராம் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா இந்த மஷ்ரூம் வதங்குற அளவுக்கு அதுலேருந்து வாட்டர் வந்து ஊஸ் அவுட் ஆகணும். அது வரைக்கும் அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் மஷ்ரூமை. அந்த கடைசி ஸ்டேஜ் வரும்போது அதில் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி இந்த பாருங்கள், இதில் பெப்பர் போட்டு அழகாக வந்துருச்சு. இந்த காய்கறி நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து 1 கப் அளவு ஊற்றிருக்கோம். ஸோ அந்த அளவு போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப வெந்து ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் பதத்துக்கு அந்த காய்கறி இருக்காது. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சாஸ்லாம் சேர்த்துடலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருந்தோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே 1 கப்பு போதும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து கெட்சப் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம காரத்துக்கு சில்லி சாஸ் மட்டும்தான். ஸோ சில்லி சாஸ் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு மாற்றிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அது தவிர மஷ்ரூமில் வேறு பெப்பர் போட்டிருக்கோம். அது 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வந்து இந்த செஸ்வான் சாஸ்லேயும்
காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோட சாஸோட தனியான ப்ரிப்பரேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கான வீடியோவை எப்படி நான் பண்ணேங்கிறதோட வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சாஸ் எல்லாம் கலந்து நல்லா இதாயிருச்சு, எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். வாட்டர்லாம் ஊஸ் அவுட் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அது கடைசியில் பெப்பர் வேறு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரைஸ் இது. ஆக்சுவலாக அந்த செஸ்வான் சாஸ் மட்டும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோன்னா இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த அளவு வந்து நான் வந்து 7 மெம்பர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 400 கிராம் மஷ்ரூமை 200 கிராமாக மாற்றுங்க. காய்கறியை வந்து கம்மி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணோன்னா நான் சொன்ன அளவை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த செஸ்வான் சாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ திரும்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 காஞ்ச மிளகா, 2 பழுத்த தக்காளி, 4 பூண்டு இதெல்லாம் தண்ணியில் வேக வச்சு அரைச்சி எண்ணெயில் கொதிக்க விட்டு எடுத்தால் அந்த சாஸ் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சாஸ்லாம் நல்லா கலந்துட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். இங்கே நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அழகாக பொழு பொழுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த ரைஸை நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த வெஜிடபிள் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுற போகிறோம். எம்மியான கடைசியில் நம்ம வந்து செஸ்வான் ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே ஆட் பண்ணனால அந்த எசன்ஸ் இறங்கி நல்ல டேஸ்ட் இருக்கும். கடைசியாகவும் ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எம்மியான வெஜ் மஷ்ரூம் செஸ்வான் ரைஸ் ரெடி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.